ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 160. நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி 116 நாள் ஆயிடுச்சு. என்னுடைய வெயிட் லாஸ் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. நிறையா பேர் எனக்கு கமெண்ட்ஸில் என்ன சொல்கிறீங்கன்னா, உங்கள் வெயிட் லாஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்குது, எங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது, எந்த ஒரு கஷ்டமும் தரல, வெயிட் லாஸில் இருக்க ஃபீல் இல்லைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க. ரொம்பவே தேங்க்யூ ஸோ மச். நான் வீட்டில் இருக்க கேர்ள்ஸோ ஆஃபீஸ் போகிற கேர்ள்ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி வெயிட் லாஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிறத சாப்பிட்டு ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் டெய்லி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அது எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அப்போனா தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நிறையா பேர் வெயிட் லாஸ்னால் மில்லட்ஸ் எடுத்துக்கணும், இல்லைனா காப்ஸ் சுத்தமாகவே கட் பண்ணிடணும், மில்க் எதுவுமே காஃபி டீ எதுவுமே குடிக்கக்கூடாது, கீலாம் சாப்பிடவே கூடாது, அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும்னு சொல்லி நிறைய இம்பார்ட்டண்டான நம்ம ஹெல்த்து உள்ள ஃபுட்டு எல்லாமே அவாய்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மாதிரி எதையுமே பண்ணவே வேணாம். நம்ம இது எல்லாத்தையுமே சாப்பிட்டே சூப்பராக ஒரு மாதத்தில் 4 கிலோ வரையுமே குறைக்கலாம், எந்த ஒரு டயட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ் இல்லாமல். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் நம்ம வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அப்போ தான் நான் சொல்கிற குட்டி டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் வெயிட் லாஸ்னால் காலைல எந்திரிச்சோன்னா ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும்னு நினச்சிட்டு நிறையா பேர் வெயிட் லாஸ் பண்ணாமல் இருக்கீங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் காலையில் ரிலாக்ஸாக எந்திரிச்சிட்டு நல்ல ஒரு ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கு இன்னும் ஒரு டேஸ்ட்டாக 4 வெள்ளை பூண்டு வதக்கி சாப்பிட்டோன்னு வைங்களே, நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு எல்லாமே சூப்பராக குறைஞ்சி வரும். அதுக்கப்புறம் இந்த காஃபி டீ குடிக்கிறவங்க எடுத்துக்கலாம், அது வேணாம், அதுக்கு பதிலாக நம்ம ஏதாவது சூப்பரான ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஏபிஜி ஜூஸ் குடிக்கலாம், வெள்ளை பூசணி ஜூஸ் குடிக்கலாம். இதெல்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஏபிஜி ஜூஸ்லாம் போட்டுட்டு லெமனை புழிஞ்சு குடிச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எப்போவுமே ஒரு 2 இட்லி சாப்பிட்ற பதில் அதில் ஒரு முட்டையை வேக வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா இந்த மாதிரி சுண்டைக்கல்லை வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் ரொம்பவே ஹெல்த்தியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் இப்போ ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா இதே பிரேக்ஃபாஸ்ட் தான் என் குழந்தைங்களுக்கும் கொடுப்பேன், ஹஸ்பண்டுக்கும் கொடுப்பேன். அப்போ அவங்களும் டே பை டே கொஞ்சம் ஹெல்த்தாக சாப்பிட்டுட்டு வராங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷனில் எல்லாருமே எங்கே ஹெல்த்தாக சாப்பிட்றோம், நிறையா விஷயங்களை மறந்தே போயிடுறோம். அதனால இந்த மாதிரி குட்டியாக ஃபாலோ பண்ணோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக எடுத்துக்கிறனால நம்மளுக்கு சூப்பராக வெயிட் லாஸ் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான ஒரு பவுல் ஃபுல்லாமே உளுந்துக்களி தான் எடுத்துக்கிட்டேன். உளுந்துக்களிலாம் வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் எடுத்துக்கோங்க. நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் கால்சியம் சத்து, அயன் சத்துலாம் நிறையாவே இருக்குது. ஸோ நம்ம கை கால் வலி மூட்டு வலிக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டிலலாம் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அடிக்கடி செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறமா ஒரு பவுல் ஃபுல்லாமே வேக வச்ச சுண்டலை எடுத்துக்கிட்டேன். ப்ரோட்டீனுக்காக ஒரு ஆரஞ்சு ஃபைபருக்காக எடுத்துக்கிட்டேன். நிறையா பேர் கேட்குறீங்க, நான் வெஜிடேரியன், நாங்கள் எந்த மாதிரி சாப்பிட்றது, நீங்கள் முட்டை சாப்பிட்றீங்க, சிக்கன் சாப்பிட்றீங்க, நாங்கள் அதுக்கு என்ன சாப்பிட்றதுனா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பால் நல்லா குடிங்க, தயிர் நல்லா சாப்பிடுங்க, பன்னீர் எடுத்துக்கோங்க, இந்த சோயா ஒயிட் சன்னா எடுத்துக்கோங்க, பயறு வகைகள் எல்லாமே நீங்கள் காலையில் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சூப்பர் ப்ரோட்டீனாக தான் கிடைக்கும். அந்த மாதிரி வெஜிடேரியன்லேயே நிறையா ப்ரோட்டீன் உள்ள ரிச் உள்ள ஃபுட் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரியலை, எனக்கு ப்ரோட்டீன் என்ன இருக்குன்னு தெரியலனா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்சு சூப்பர் டேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். ஒரு பவுல் ஃபுல்லாமே ஃபைபர் குக்கும்பருக்கு எடுத்துக்கிட்டேன். ஃபைபருக்காக குக்கும்பரில் ஃபைபர் நிறையாவே இருக்குது, அதில் வாட்டர் கண்டென்ட்டுமே நிறையாவே இருக்குது. ஸோ நம்ம கிடச்சிச்சின்னா நீங்கள் ஆஃப்டர்நூன் டைமில் குக்கும்பர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமா தயிர் வெங்காயம் தான் வச்சுக்கிட்டேன். சூப்பர் டேஸ்ட்டான ஒரு மஷ்ரூம் பிரியாணி தான் வச்சுருந்தேன். மஷ்ரூம் இருந்துச்சு, ஸோ டக்குன்னு 1 பாட் ரைஸ் போட்டேன். எந்த ஒரு மசாலாவுமே ஆட் பண்ணல, லைட்டாக மைல்டாக ஒரு டேஸ்ட்டாக சூப்பரான டேஸ்ட்டாக சாப்பிட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் குக் பண்ணி நானும் சாப்பிட்றேன், என் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்குறேன். இந்த மாதிரி ஹெல்த்தியாக சூப்பராக நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாப்பாட்டே நான் கட் பண்ணிடணும், ஒயிட் ரைஸே சாப்பிடக்கூடாது, இட்லி தோசையே சாப்பிடக்கூடாது, சப்பாத்தியே சாப்பிடக்கூடாது, இது எல்லாமே ஹாப்ஸு, இதெல்லாம் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னு நினச்சி யாருமே இது எல்லாமே கட் பண்ணாதீங்க. இதை நீங்கள் இப்போ கட் பண்ணிவிட்டு வெயிட்டில் லாஸ் பண்ணிடுவீங்க. திருப்பி நம்ம அந்த மாதிரி ஃபுட்டுகளை சாப்பிடும்போது நம்ம டக்குன்னு வெயிட் கூடி போயிடும். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், இது எல்லாமே சாப்பிடுங்க. சாப்பிட்டு நம்ம ஸ்லோவாக வெயிட் லாஸ் பண்ணாலும் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வெயிட் ஏறாமல் பார்த்துக்கிறது தான் நம்மளுடைய வெயிட் லாஸில் பிளானே.
அதுக்கப்புறமா ஈவினிங் டைமில் டீ காஃபி குடிக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். பட் இந்த ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, தேன், வெல்லம் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் உடம்புமே ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வெயிட் லாஸில் பண்ண போகிற ஒரு ஃபர்ஸ்ட்டு முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயமே நம்மளுடைய வாக்கிங் தான். வாக்கிங் போனீங்கன்னா நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உடம்பு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம மைண்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். எனி டைம் வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் அவுட் சைடு வந்து நீங்கள் வாக் பண்ணிங்கன்னா அந்த காற்று படும்போது நம்ம ஒரு 4 பேரை பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆகி ஃபீல் ஆகும். ஸோ நம்ம வாக்கிங் போகிறது குண்டாக இருக்கவங்க மட்டும்தான் வாக்கிங் போகணுன்ற அவசியம்லாம் இல்லை. யாராக இருந்தாலுமே ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் கண்டிப்பாக வாக் பண்ணி பாருங்களேன். உங்கள் உடம்புல நிறையா சேஞ்சஸ் இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். வாக்கிங் வந்து ஒரு சூப்பர் இது. அந்த மாதிரி எனக்கு ரொம்பவே பிடிக்கும் வாக்கிங் போகிறது. அதுக்கப்புறம் இன்றைக்கி என் ஃப்ரெண்டோட பையனுக்கு பர்த்டே. ஸோ பர்த்டே ஃபங்க்ஷன் போயிருந்தேன். இந்த அளவுக்கு மட்டும் நான் குட்டி பீஸ் வந்து கேக்கும் நைட்டு வந்து ஈவினிங் டைமில் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நேற்று நைட்டு வந்து அவங்க வீட்டில் இருந்ததுனால அவுட் சைட் ஃபுட்டு தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து நான் வந்து ஃபைபருக்காக ஒரே ஒரு ஆரஞ்சு எடுத்துகிட்டு 2 இட்லி மட்டும் எடுத்துக்கிட்டேன். வேறு எதுவும் நைட்டில் ஹெவியாக சாப்பிட்டுக்க வேணாம், நான் வேணால் நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 2 இட்லி எடுத்துகிட்டேன். அதுவும் இல்லாமல் நான் ஏன் நைட்டு நீங்கள் சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு கேட்பீங்க. நான் வந்து சாப்பிட்டது டைம் வந்து லேட் ஆகிடுச்சு. ஒரு 9:30க்கு மேலே ஆனனால நான் நார்மலாக ஒரு 2 இட்லி எடுத்துகிட்டு சாம்பார் எடுத்து சட்னி அடித்து ஒரு ஆரஞ்சு எடுத்து என்னுடைய டின்னரை சூப்பர் டேஸ்ட்டாக முடிச்சிட்டேன். இந்த மாதிரி அப்பப்போ குட்டி குட்டியாக நான் பேலன்ஸ் பண்ணி தான் நான் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே வயிறு ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டுட்டு வெயிட் லாஸ் பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸில் இருக்க ஃபீலும் இருக்காது. உங்கள் வெயிட் லாஸும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறையா பேர் வெயிட் லாஸை நினச்சி பயப்படுறீங்க. ஏன்னா மோஸ்ட்லி வெயிட் லாஸ் பண்ண போகிறவங்க எல்லாருமே நல்ல கிரேவிங் பர்சனாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க நம்ம சாப்பிட முடியாதே, நம்மளுக்கு ஃபுட்டுக்கு எதாகுமே ஸ்கிப் ஆகுமே அப்படின்னு நினச்சி பயந்துட்டுருக்கீங்க. பட் வீடியோவில் அந்த மாதிரி இருக்காது. எல்லாமே சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் அதை பேலன்ஸ் பண்ணிட்டு போவோமே. அதுக்கப்புறமா நல்ல ஒரு திக்கான மோர் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் நல்ல வெங்காயம்லாம் போட்டுருந்து அதை குடித்தோன்னா ப்ரோட்டீனும் சேர்ந்துருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Bye.